ரிஷபம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் போட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் காணப்போகிறோம். கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் 2, 3, 4 பாதம். முதல் பாதம் மேசராசியில் அமர்ந்திருக்கிறது. ரிஷபராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஓட்டுநர்கள், டிரைவர்கள் இருப்பாங்க. வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆட்டோ, லாரி, பஸ்ஸு இப்படி ட்ராவல்ஸ் வண்டி வாகன தொழில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி விவசாய நிலம், ஆடு மாடு இந்த மாதிரியான அனைத்து வசதி வாய்ப்புகளும் உண்டு. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு காசு, பணம், தொட்டு, மணின்னு காசு தான் உங்களுடைய முதன்மை குறிக்கோளாக இருக்கும். உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்களுடைய சொத்து, உங்களை சார்ந்து நீங்கள் பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி நீங்கள் தற்பெருமையாக பேசக்கூடிய அமைப்பு கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சொத்து கிடைக்கும். அதாவது அம்மாவுடைய, பாட்டியுடைய, மனைவியுடைய பெண்கள் சொத்து கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளையாகவும் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று இப்போ வக்கர பார்வை ரிஷபராசியின் மேல் விழுகிறது. அடுத்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். விரைய கலத்திராதிபதியாக ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுக்கு பயிற்சியாகும் போது ஒரு ராசிக்காரர்களை அவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதத்தில் இருக்கலாம், கெட்ட விதத்தில் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துச்சுன்னா புதிய வண்டி, வாகனம், வீடு, மனை, நிலம், சொத்து இப்படி வசதி வாய்ப்புகளில் கொண்டு போய் விடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்ட திசாபுத்தி நடந்துச்சுன்னா நோய் நொடி, விரயம், செலவு இப்படி கடன்காரர்களாக கொண்டு போய் விடும். ஏன்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 1, 8ஆம் வீட்டின் அதிபதி. ஒருவருக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வளர்ச்சியில் கொண்டு போய் விடும். நல்லா ஒரு தொழில் பண்ணி ஒரு 10-20 வாகனங்கள் வைத்து கொண்டு 10-20 ஏக்கரா இப்படி நிலம் சொத்துக்கள் வைத்து கொண்டு பெரிய அளவில் கோடீஸ்வரராக வாழ்வார். அதே செவ்வாய் கெட்டு போயிட்டால் அவர் பல லட்சம், பல ஆயிரம், பல கோடி கடன் வாங்கி கடன்காரராக வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் செவ்வாயினுடைய நிலை. ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். இப்போ 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அமரும் போது பெரும்பாலும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நீங்களோ அல்லது குடும்ப நபர்களோ வண்டி வாகன தொழில் ஓட்டுநர்களாக இருப்பாங்க. இப்போ அரசுக்கு புறம்பான ஒரு லோடு லாரியில் லோடு ஏற்றி விட்டாங்க. ஒரு கடத்தல் பொருளாக இருக்குது. அதை நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அரசுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பிடிபடக்கூடிய நிலை, மாட்டிக்கிட்டு உங்கள் மேலே கேஸ் வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் வரும்போது சிறைசாலை செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி விடும். இப்போ வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் டிரைவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வண்டியில் என்ன லோடு ஏற்றுறாங்க அது கரெக்டாக பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்லும்போது தேவையில்லாத பணங்காசு விரயமாகும். அதாவது அரசுக்கு விரோதியாகக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் முகம்,
வாய், வார்த்தை, பேச்சு, நாக்கு, தொண்டை என்று மனித உடலில் முகத்தை குறிக்கக்கூடிய இடம், பணத்தை குறிக்கக்கூடிய இடம். 2வது வீட்டில் 12ஆம் அதிபதி வரும்போது பணங்காசு எவ்வழியிலும் செலவாகும். அது நல்ல விதத்திலும் செலவாகும், கெட்ட விதத்திலும் செலவாகும். அதை நீங்கள் இப்போ தான் கரெக்டாக செலவு பண்ணணும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் செல்லும்போது அது புதனுடைய வீடு. இப்போ நண்பர்கள், கூட்டாளிகள், மாம மச்சன்கள் தொடர்பு பெரும்பாலும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் பணங்காசு தேவையில்லாமல் மது, போதை, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிரும். கெட்ட வழியில் செலவு பண்ணி உங்களுடைய வருமானத்தை, பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். அதில் கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்திலே செல்வார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ அமானுஷிய பயம் ஒரு சிலருக்கு ஏற்படும். படுத்து தூங்கினா தேவையில்லாத கனவுகள், அழுத்துற மாதிரி, பெணாத்துற மாதிரி, இந்த மாதிரியான கனவுகளும் ஒரு பயம் பதற்றமும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலத்தில் நடுமத்திய நாட்களில், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது ஏற்படுத்திவிடும். ஏன்னா உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ இந்த நேரத்தில் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே 12ஆம் அதிபதி செல்லும்போது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்வலி வரலாம். வாய், நாக்கு, தொண்டை சார்ந்து அடுத்த 1.5 மாத காலம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ஒரு யுத்த கிரகம். அவர் குடும்பஸ்தானத்தில் அமரும்போது பேச்சு கடகடன்னு பேசுவீங்க. அதாவது ஒரு தன்மையாக நிறுத்தி நிதானமாக பேச மாட்டீங்க. மற்றவர்களை வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி அப்படியே எடுத்தெறிந்து பேசக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி தான் இப்போ கம்சன் துறையில் இருப்பவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், பேச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பேசிக்கிட்டே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்றபடி குடும்பத்தில் பேசும்போதும் வெளியிடத்தில் பேசும்போதும் தன்மை வேண்டும். ஒரு நிறுத்தி நிதானமாக பேசுங்க. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் குடும்பஸ்தானத்திலே விரையாதிபதி செல்லும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் ஐடியா, அறிவுரை சொன்னாலும் அவங்கள உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுங்க. இப்போ யார் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும், ஐடியா சொன்னாலும் 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்திலே அமரும்போது உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும். 2வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பரிசுகிறார். ரிஷபராசிக்கு 5வது வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பாரு செய்யும்போது சிலர் பங்காளிகள் வழியில், அண்ணன் தம்பிகள் வழியில் இந்த சொத்துக்கள் மூலம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்போடு ஏற்படுத்திவிடும். அல்லது பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். 5வது வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பாரு செய்யும்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் சொத்துக்களும் சீர்வரிசைகளும் உண்டு. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 8ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. வண்டி, வாகனம், பயண போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் போயிட்டு கவனமாக வரணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்கன்னா உங்கள் வண்டியில் என்ன லோடு ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் லோடை வண்டி ஓட்டணும். அரசுக்கு புறம்பான ஒரு கடத்தல் பொருளாக இருந்து வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா சிறைசாலை செல்லக்கூடிய அமைப்பும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்தி விடும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் நின்று 8வது வீட்டை பாரு செய்யும்போது காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சமாக இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் முருகனை தரிசனம் செய்யுங்கள். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது
இப்போ நெருப்பு, ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள், வண்டி, வாகனம், இயந்திரங்களை கையாளக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்படுவது நல்லது. நான் மின்சாரத்துறையில் வேலையில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் கரண்ட்டுனா தண்ணி பட்ட பாடு அப்படின்னு போய் கரண்டில் தென்னை மட்டை போய் வெட்டுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா கரண்ட் கம்பியில் தென்னை மட்டை விழுந்து அதை வெட்ட போய் தூக்கி அடித்து இறந்தவர்களும் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.